லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்ப 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை சட்டம் தோல்வியடைந்த செய்தி கேட்டதும் பிரச்சாரத்தில் இருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் மோடி அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டத்தை படுதோல்வி அடைய செய்து டெல்லியை தமிழ்நாடு வீழ்த்தியுள்ளது. ஆணவ பாஜகவின் வீழ்ச்சியை நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம் என உற்சாக குரல் கொடுத்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் திடீரென சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஏப்ரல் 16ஆம் தேதி கூட்டப்போவதாக அறிவித்து அதில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுசீரமைப்பு மசோதா, யூனியன் பிரதேசங்களில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா என 3ஐயும் ஒன்றாக நிறைவேற்றப் போவதாக அறிவித்தது. நல்ல வேளை, நிறைவேறி இருந்தால் இந்த நாடு நாடாக இல்லாமல் நாசமாகி இருக்கும். தமிழகம், மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இந்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பற்றிய அறிவிப்பு வந்ததுமே அனைவருக்கும் முந்திக்கொண்டு முதல் ஆளாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதாவை கொண்டு வந்தால் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுவோம், பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரிடும் என அவர் எச்சரித்ததோடு மசோதா நகலை தீயிட்டு கொளுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினார். வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றவும் சட்டையில் கருப்பு கொடி குத்தவும் தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். தமிழக முதல்வரே மசோதா நகலை தீயிட்டு எரித்தது இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகளின் கவனத்தை ஈர்த்தது. இந்த மசோதா குறித்த எதிர்ப்பலையை ஒருங்கிணைத்தது. இந்தியா கூட்டணி தலைவர்கள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த திட்டத்துக்கு எதிராக ஒருங்கிணைந்து மசோதாவுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தன. திட்டமிட்டு தொகுதி மறுவரையறை மசோதாவுடன் மகளிருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவையும் இணைத்து இந்த மசோதாவை எதிர்க்கும் கட்சிகளை மகளிருக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதாக ஒரு சதி பிரச்சாரத்திலும் பாஜக இறங்கியது. இந்த திட்டத்தை திமுகவுடன் இணைந்து எதிர்க்க வேண்டிய எடப்பாடியோ தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு நேராது என அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என சாக்குபோக்கு சொல்லி முதல்வர் கருப்பு சட்டை அணிந்ததை கேலி செய்தார். தமிழக நலனை புறக்கணிக்க துணிந்தார். இந்த மசோதாக்களை நியாயப்படுத்தி அமித்ஷா, மோடி ஆகியோர் பேசிய நிலையில் அதை கடுமையாக எதிர்த்து கனிமொழி எம்பியும் தோழர் சு வெங்கடேசனும் ராகுலும் பிரியங்காவும் பேசினர். மசோதாவின் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் 352 வாக்குகள் விழ வேண்டிய நிலையில் 298 வாக்குகளே விழுந்தன. மசோதா தோல்வியடைந்தது. இதையடுத்து அரசியலமைப்பு மீதான தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்தார். தமிழக நலன் பறிபோகாது என அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என எடப்பாடி சொன்ன அதே அமித்ஷா மக்களவை விவாதத்தின் போது மத்திய அரசு அமல்படுத்தும் மசோதாவால் தமிழகத்துக்கு 6 எம்பி தொகுதிகள் பறிபோகும் என அவரே தன் வாயால் ஒப்புக்கொண்டு எடப்பாடி முகத்தில் கரியையும் பூசினார். தொகுதி மறுவரையறையின் சூட்சுமம் தெரியாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் எடப்பாடி. தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவம் பறிபோவதிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினின் முயற்சி காப்பாற்றியிருக்கிறது. பாஜகவின் சதியை வெற்றிகரமாக முறியடித்து இந்திய தலைவரானார் ஸ்டாலின். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.